அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தருடைய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரையும் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, முடிவராது என்றான். அப்போது அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு வராது. எல்லா ராஜ்யத்துக்கும் முடிவு, எல்லாம் விழுந்து போக போகுது, எல்லாமே இல்லாமல் போக போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளப் போகிறார். அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகுது. அந்த ராஜ்யத்துக்கு என்ன இருக்காதுன்னா முடிவே இருக்காது, முடிவில்லாத ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெறுகளாக மாறணும். அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக மாற தேவன் விரும்புகிறார். அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக இல்லைன்னா நம்ம ஆக்கினியும் நரகத்துக்கு தான் பிள்ளைகளாக இருக்கும். அவருடைய ராஜ்யம் அவர் ஆளுகை செய்ய போகிறார்.